வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தின் செயல்பாடுகள் குறித்து இதன் இயக்குனர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நவீன தொழில்நுட்பத்தில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா கோலியனூர் விவசாயி டி தினகரன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் நஞ்சையில் சேற்று நெல் சாகுபடிக்கான குறிப்புகள் குறித்த ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவி புரிகின்றன. அந்த வகையில் கறவை மாடு வளர்ப்பில் தேனி உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் கறவை மாடுகளுக்கான நோய் பாதுகாப்பு முறைகளை முறையாக செய்தும் தனது நிலத்திலேயே கோ4 தீவன பயிரினை வளர்த்து அதன் மூலம் தீவன செலவினை குறைத்து கறவை மாடு வளர்ப்பில் அதிக வருமானம் ஈட்டி வரும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா கோலியனூர் கிராம விவசாயி டி தினகரன் தனது கறவை மாடு வளர்ப்பின் அனுபவங்கள் பற்றி நம்மிடம் கூற கேட்டபோது, அப்பாவும் அவருடைய அப்பாவும் வந்து பாரம்பரியமாக வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிருக்கோம். இப்போ நானும் அவர் கூட தொடர்ந்து வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து அதில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அடிஷனலாக முடிச்சிருக்கேன், உடற்கல்வி ஆசிரியருக்கு. அவருக்கு ஹெல்ப்பாக வந்து இப்போ விவசாயம் பார்த்துக்கிருக்கேன். நான் இடையில படிச்சுக்கிருந்தாலும் இப்போ இடையில வந்து ஹெல்ப்பாக விவசாயம் பார்த்துக்கிருக்கோம். இதில் வந்து கறவை மாடுகள் வளர்க்குறோம், கண்டுக்குட்டி வளர்க்குறோம், ப்ளஸ் வந்து நாட்டுக்கோழிகளும் வளர்க்குறோம். இதில் வந்து விவசாயங்கள் வந்து பண்ணுறோம். வெஜிடபிள்ஸு காய்கறிகள் நிறையா பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பனானா வாழைகள் பண்ணுறோம். எல்லா பேரும் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ண முடியாது கறவை மாடை பொறுத்தளவுக்கு வந்து. அதில் வந்து கறவை மாடுகள் வந்து நான் பின்பற்ற காரணங்கள் வந்து மெயின் காரணம் வந்து உழவு பயிற்சி மையத்தில் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் தான். அந்த கறவை மாடுகளை பற்றி எப்படி வளர்க்குறது, மடி நோய்கள் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணுறது. கறவை மாடுகள் வளர்க்குறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அது வந்து அதிகமாக செலவு வந்து மடி நோய்கள் வரும். அந்த செனை பிடிக்காமல் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வரும். அந்த முறையாக வந்து பின்பற்றுக்கான வந்து அந்த மாட்டு சாணங்கள் கழிவுகள் வந்து அந்த காம்பில் எப்படி பட்டால் மடி நோய்கள் வரும். தீவன முறைகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருந்தாலும் மடி நோய்கள் வரலாம். இதனால் வந்து அந்த மாடு கறவை மாடு இருக்கிறதுனால வந்து அந்த உரங்கள் சாணிகள் கோமிகள் வந்து அதை வச்சு நாங்கள் வந்து விவசாயத்தை நல்லா டெவலப் பண்ணுறோம். இந்த விவசாயத்தை வந்து பண்ணுறதுக்கு வந்து இப்போ வெளில எருவுகள் வாங்கினோம்னா வந்து அதிக வருமானம் தேவைப்படும். இது எனக்கு சொந்த யூஸ்னால் வந்து எருவுகளை வந்து எனக்கு போதுமான எருவு நான் அடிச்சுக்கிறேன். வெளியில் வாங்கினோம்னா இன்றைக்கி 6000 ரூபா வரும் ஒரு லோடு வந்து டிராக்டரில்.
இதில் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு 2000 ரூபா செலவுக்குள்ளே தான் வரும். ப்ளஸ் வந்து ரசாயன உரங்களை வந்து அவ்வளோவா நம்ம பயன்படுத்த தேவையும் இல்லை. குறைஞ்ச ஒரு 100க்கு ஒரு 70% ரசாயன உரங்களை காலி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து மாட்டு சாணங்களும் இந்த கோமியங்களை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுற விவசாயத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிடுவோம். இந்த சாப்பு கட்டுற மூலயமா வந்து வெட்டி போகிற மாட்டுக்கு அந்த தீவனங்களை வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் அந்த கட்டைகள்லாம் வந்து சின்ன சின்னதாக வெண்டைக்கான இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அதுக்கு மாட்டுக்கு வந்து கூடை கணக்கில் வந்து அள்ளி போட்டுரும். அதெல்லாம் வந்து நான் உழவு பயிற்சி மையத்துலேயும் போய் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து அந்த மில்கிங் மிஷின் வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மிஷினரி வாங்கி போட்டேன். அந்த மிஷினரி வாங்கி போகிறதுனால என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மந்த்துக்கு வந்து கறவைக்காரருக்கு மட்டும் 7000 ரூபா டு 8000 ரூபாக்குள்ளே கொடுக்குறோம். ஒரு வருட காசு அதில் நம்ம வந்து மில்கிங் மிஷினில் போட்டோம்னா ஒரு வருடத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மிஷின் வந்து மில்கிங் மிஷினை வந்து முறையோட பயன்படுத்தி நம்ம வச்சோம்னா அதுலேருந்து மடி நோய்கள் வந்து முழுக்க 100% தவிர்க்கலாம். கறவை வந்து நம்ம நினச்ச நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கலாம். 2 பாக்கெட் இருந்தால் மினிமம் வந்து ஒரு 25 மாடு 30 மாடு வரைக்கும் வளர்க்கலாம். அந்த 80,000 ரூபா செலவு வச்சோம்னா 25 மாடு போனோம்னா 2 கறவைக்காரங்க போடணும். மாதம் 8000 16,000 ரூபாய் போகுது. 2 கறவைக்காரங்க கம்பல்சரி போட்டாகணும். இதுலேருந்து நம்மளுக்கு அதில் ஒரு மிச்சமாகுது. ப்ளஸ் வந்து உள்ள நிலத்துக்குள்ளே வந்து சீமப்புல்லுகளை வந்து அந்த பில்லு விட்டு மிஷினரி வந்து கோண்டா மிஷினரின்னு ஒன்று வாங்கிச்சிருக்கோம். நாங்கள் இடுப்பில் மாட்டி வந்து அதை வெட்டிக்கிறோம். அதில் வந்து இன்றைக்கி நான் 5 மாடு வளர்க்குறதுனால வந்து எப்படி வந்து ஒரு 2 மெம்பர்ஸாக வந்து லேபர் வேணும். எனக்கு 2 மெம்பர்ஸ் லேபர் வேணும். ப்ளஸ் வந்து செமக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் அதுவும் கிடையாது. அந்த பில்லு வெட்டுற மிஷினை இடுப்பில் மாட்டிக்கிட்டு நம்ம வெட்டணும்னா கரெக்டாக ஒரு 10 நிமிடம் 1/4 மணி நேரம், அதிகபட்சம் போனால் 20 நிமிடங்கள் தான் ஆகும். 20 நிமிடம் எடுத்தால் வந்து ஒரு 10 கட்டு புல்லு வந்து வெட்டிக்கு வந்துடலாம். அப்போ கறவைக்கார மிஷினரிலையும் பார்த்துக்குங்க, அதுலேயும் மிச்சமாகுது நம்மளுக்கு. இந்த புல்லு வெட்டுற மிஷின்லேயும் மிச்சமாகுது. இந்த சாப்பு கட்டுற மூலயமா வந்து அதில் வந்து 5 மாடு 10 மாடு 5 மாடு வளர்க்குற இடத்துல 10 மாடு வளர்க்கலாம் அந்த சாப்பு கட்டுற யூஸ் பண்ணோம்னா. இப்போ நாங்கள் வந்து 3 மாடு வாங்கியிருந்தோம். 3 மாட்டில் வந்து இப்போ 5 மாடுகளாக இருக்குது. அந்த 5 மாட்டில் வந்து கண்டுக்குட்டிகளை மட்டும் 4-5 கண்டுக்குட்டி பொட்டை கண்டுக்குட்டி அதிலிருந்து எடுத்து தான் வளர்த்துருக்கோம். இந்த 4 கண்டுக்குட்டி பெரிய கண்டுக்குட்டி இருக்குது. இப்போ ஈண்டு வந்து 1 மந்த் ஒரு சின்ன கண்டுக்குட்டி ஒன்று இருக்குது. இப்போ அந்த 5 கண்டுக்குட்டியும் இந்த மாடுகளை சேர்த்தும் போது மொத்தம் வந்து 10 மாடாக ஆகி போகுது. இதுலேருந்தே நம்ம டெவலப் ஆகிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும். நம்ம எடுத்த உடனே வந்து 10 மாடுகளை போட்டு 10 மாடுகளுக்கு செட்டு போட்டு அது வந்து அதிகமான வருமானம் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு மாடு வளர்க்குறோம்னா வந்து முதல்ல வந்து அதில் வந்து கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி மெயின் காரணம் வந்து எப்படி பால் பிச்சுறது, அதுக்கு எப்படி சரிவிகிதமான உணவுகள் கொடுக்கறது, அது என்ன கொடுத்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், எந்த மாதிரி வந்து அதை வளர்க்கணும். இன்னொன்று உணவுகள் சரி வகையில் கொடுத்தாலும் கட்டி போட்ட இடத்துல கட்டி போட்டாலும் வந்து அந்த மாடுகள் வந்து நோய்கள் அதிகமாக ஏற்படத்தான் செய்யும். காலை பொழுதில் வந்து ஒரு 6 to 9 மணி வரைக்கும் மரத்தடி நிழலில் கட்டி வச்சு அது சன்லைட்டும் பட்டு ப்ளஸ் வந்து அதுக்கு உணவுகளும் கொடுத்தோம்னா வந்து அது சத்து சரி வகையான உணவு சத்துக்கள் கிடைக்கும். இப்போ பால் வந்து ஒரு மாடு வந்து எத்தனை லிட்டர் எனக்கு பீச்சுதுன்னா ஒரு நேரத்துக்கு வந்து 8 to 10க்குள்ளே பீச்சுது. இதில் வந்து கொஞ்சம் புதுசாக பண்ணுறவங்க வந்து உழவு பயிற்சி மையத்தில் போய் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து அதை எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் முறையாக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் விவரம் பெற விவசாயி டி தினகரன் அவர்களை 0812425690006 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். நஞ்சையில் சேற்று நெல் சாகுபடிக்கான குறிப்புகள். நஞ்சையில் சேற்று நெல் சாகுபடி செய்ய 1 ஹெக்டர் நடவிற்கு 20 சென்ட் அல்லது 800 சதுர மீட்டர் பரப்புள்ள தண்ணீர் வசதியுடன் கூடிய நாற்றாங்கால் தேவை. விதை அளவு: 1 ஹெக்டர் நடவு செய்திட நீண்ட கால ரகம் எனில் 30 கிலோ, மத்திய காலமாயின் 40 கிலோ, குறுகிய கால ரகம் என்றால் 80 கிலோ விதை தேவைப்படுகிறது. 1 கிலோ விதை நேர்த்தி செய்ய சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில்
1 லிட்டர் நீரில் கரைத்து 10 மணி நேரம் வைத்து நீரை வடிகட்டிய பின்னர் மேற்கூறிய முறையை பின்பற்றி விதைக்கலாம். 3 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா 700 கிராம் அல்லது 3 பாக்கெட் அசோபாஸ் 1200 கிராம் ஆகிய நுண்ணுயிர் உரங்களுடன் போதுமான அளவு தண்ணீர் சேர்த்து விதைகளை விதைப்புக்கு முன் ஒரு இரவு முழுவதும் ஊற வைக்கவும். தயாரிக்கப்பட்ட நிலம் 2.5 மீட்டர் 8 அடி அகலமுள்ள பாத்திகளாக 30 சென்டிமீட்டர் 1 அடி இடைவெளியுள்ள வாய்க்கால் பாத்தியை சுற்றிலும் அமைக்க வேண்டும். பாத்தியின் நீளம் 8 முதல் 10 மீட்டர் வரை நிலத்தின் சமன் அமைப்பு மண்ணின் தன்மையை பொறுத்து அமைக்கலாம். முளை கட்டிய விதையினை பாத்தியில் பரவலாக தூவ வேண்டும். நாற்றங்காலில் தண்ணீரின் அளவு 1 முதல் 2 சென்டிமீட்டர் அளவு இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். களை நிர்வாகம். பூட்டாக்ளோர் 2.0 லிட்டர் அல்லது பென்டிமெத்தலின் 2.5 லிட்டர் அல்லது அனிலோட்டோஸ் 1.25 லிட்டர் 1 ஏக்கருக்கு விதைத்த 8 நாட்களுக்கு பிறகு ஈரப்பதம் இருக்கும் பொழுது களை கொல்லியை தெளிக்க வேண்டும். மண் சத்துக்கள் குறைவாக உள்ள நாற்றங்காலுக்கு நாற்றுக்கள் 25 நாட்களுக்கு பின்னர் எடுத்து நடவு செய்ய வேண்டிய தருணங்களில் 25 நாட்களுக்கு பின் ரசாயன உரங்களை இட்டு அதிகபட்சம் அன்றிலிருந்து 10 நாட்களுக்குள் நாற்றுக்கள் எடுத்து நடவு செய்வது அவசியம். மிக அதிகமான களிமண் பூமிகளில் நாற்றுகள் எடுக்கும் தருணத்தில் வேர்கள் அழுகுகின்ற நிலை ஏற்படின் விதைத்த 10ஆம் நாள் 1 சென்டிற்கு 4 கிலோ ஜிப்சம் மற்றும் 1 கிலோ DAP கலந்து இட வேண்டும். எதிர்வரும் சனிக்கிழமை 4/7/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மை காடுகள் அபிவிருத்தி மற்றும் மரபு சார்ந்த மரபு சாரா காடு வளர்ப்பு, வேளாண் காடுகள் வளர்ப்பில் வேளாண்மையாளர்களுக்கான அரசின் திட்டங்கள், வங்கிகளின் உதவிகள், இன்னும் எண்ணற்ற தகவல்களை பெற வேளாண்மையாளர்களே வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசின் வனத்துறை நிபுணர், மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியின் விஞ்ஞானி மற்றும் நபார்டு வங்கியின் துணை பொது மேலாளர் ஆகியோர் பங்கு கொள்ளும் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி எதிர்வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை உங்களுக்காக பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 72 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றிற்கு 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும்
குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 66.9%ஆகவும் காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.2%ஆகவும் மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.7 செல்சியஸ் ஆகவும் மழையின் அளவு 0.3 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 456 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 1003.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 8ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. இந்தியாவில் முதன்முறையாக வேளாண் பொருட்களின் வணிகத்தை மேம்படுத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 2007 கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவாக ஆரம்பிக்கப்பட்டது வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககம். இந்த வணிக மேம்பாட்டு இயக்ககம் வேளாண் விஞ்ஞானிகளின் அரிய முடிவுகளை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் வேளாண்மையில் தொழில் முனைவோரை கண்டுபிடித்து அவர்களை அடைகாத்தல் முறையில் ஊக்குவிக்கும் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் இதன் இயக்குனர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்கள். வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கம் 2007 தொடங்கப்பட்டதின் நோக்கம் விவசாயிகள் மற்றும் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பெரிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரியான விலை கிடைக்காததனால் அவங்க ஏதோ விவசாயத்தை தொழிலாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த தொழிலாக மாற்றணும்னு நினைக்கும்போது அவங்களுக்கு சரியான தொழில்நுட்பம் கிடைக்கிறதில்ல. இப்போ இருக்கிற அளவில் பார்த்திங்கன்னா அவங்கள மற்ற தொழில் முனைவர்களோட போட்டி போடணுங்கிற முயற்சியில் எல்லோரும் இருக்காங்க. அதனால் எந்த கிராப் அவங்க பண்ணாலும் சரி, விவசாயம் பண்ணாலும் சரி, மாம்பழமோ அல்லது சப்போட்டாவோ எந்த பயிர் செஞ்சாலும் சரி, அதில் சரியான விலை கிடைக்கணும். அதுக்கு எங்ககிட்ட நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா சில பேர் அவங்களே தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வந்துடுவாங்க. சில பேர் சார் எங்கள்கிட்ட எந்த தொழில்நுட்பம் இல்லை, எங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் செய்யணும், நல்ல விலை கிடைக்கணும், எங்களுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சமயத்தில் நாங்கள் எங்களோட பல்கலைக்கழகத்தில் பல துறைகள் இருக்கிறது, ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஒரு சாதாரண நினச்சிங்கன்னா இப்போ முருங்கை கீரை ஒரு விவசாயி பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பார்த்தோம்னா முதல்ல முருங்கை காய் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ முருங்கை கீரை இப்போ நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால அது செய்கிறாங்க. அவங்களுக்கு முருங்கை கீரை அப்படின்னம்னா அது சில பேர் ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணுறாங்க. ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணும்போது அதில் பூச்சி கொல்லி மருந்து இருக்கா, அல்லது அதை எப்படி பண்ணணும், பயிர் நம்ம நெருக்கமாக பண்ணணுமா, அல்லது எத்தனை முறை அறுவடை பண்ணணும், அது மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேண்டிய தொழில்நுட்பத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த இயக்கத்தில் நாங்கள் இன்குபேட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். அது அடைகாத்தல் சொல்லுவாங்க. அந்த இன்குபேட்டர் சர்வீஸ் நாங்கள் இங்கே இடம் கொடுத்துருவோம். அந்த இடம் பார்த்தோம்னா உங்களுக்கு அவங்க அதுக்குள்ளே வாடகை கொடுத்துருவாங்க. இங்கே அவங்க வேணுங்கிற எந்த தொழில், ஒரு வாழையில் நார் செய்யணும், அல்லது இது ஒரு சின்ன ஒரு மதிப்பு கூட்ட பொருள் செய்யணும், அந்த மாதிரி எந்த தொழில் செய்கிறதுக்கு அவங்க வந்தாலும் நாங்கள் அதுக்கு அவங்களுக்கு
தேவையான தொழில்நுட்பங்கள் இங்கே எல்லா வசதி இருக்கிறதுனால வந்து அவங்க செய்யும் பொழுது நிறைய ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அந்த ட்ராபேக்ஸ் வந்து எங்களோட துறையில் மூலம் உள்ள விஞ்ஞானிகள் மூலமாக போய் அவங்கெல்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சு அவங்க வந்து தொழில் செய்யலாம். மார்க்கெட்டிங்க்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ வந்து பெரிய கண்காட்சி நடக்குது. இப்போ விவசாய கண்காட்சி கொடிசியால் நடக்குது. அப்புறம் குஜராத்தில் வந்து வைப்ரண்ட் குஜராத்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்காட்சிக்கு வந்து அவங்களோட பொருளை வந்து கண்டுபிடித்த பொருளெல்லாம் கொண்டு போய் அவங்கள அந்த வெளியில் வைக்கும்போது நிறைய வந்து மார்க்கெட் அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிது. அவங்க வந்து வெளியே விற்கிறதுக்கு ஏதுவாக ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். இப்போ படிப்புங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது மட்டும் கிடையாது, சுய தொழில் செய்கிறதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் ஆரம்பித்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜாபில் தான் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி எங்களோட விவசாய கல்லூரி பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து சுயமாக தொழில் தொடங்கி அவங்களே வந்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு நோக்கில் வந்து அவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ட்ரைனிங் நிறைய கொடுத்துட்ருக்கோம். வந்து தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, அப்புறம் போஸ்டர்ஸில் வந்து இப்போ ஜாம், ஜெல்லி, கேண்டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் அதாவது ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்கள போக சொல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு எந்த தொழில் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இது மாதிரி நான் இந்த தொழில் செய்யணும் சார், எங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் தேவைப்படுது, ஏஞ்சல் கேபிட்டல் இருக்குது, வெஞ்சர் கேபிட்டல் ஸ்கீம் இருக்குது, அந்த மாதிரி பெரிய அளவில் முதலீட்டெல்லாம் செஞ்சு போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தர்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் எல்லாம் பண்ணுறோம். அதாவது வந்து இப்போ பெரிய மத்திய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு 1000 ஏக்கர் இருக்குது, 2000 ஏக்கர் இருக்குது, இல்லை ஒரு 100 ஏக்கர் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கன்சல்டன்சி முறையில் எங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னம்னா எங்களோட விஞ்ஞானிகள் வந்து விடுமுறை நாட்களில் அங்கே சென்று அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் உதவியெல்லாம் செஞ்சு அவங்களோட நிலத்தை வந்து எந்த பயிர் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதாவது எங்களோட தொழில்நுட்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. சிக்கிம், அஸ்ஸாம், அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். வேளாண் அறுவடைக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு பின்னால் வந்து அந்த பூச்சியெல்லாம் இருக்கும். போஸ்ட் ஹார்வெஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சியெல்லாம் தாக்கிடும். அதுக்கு வந்து ட்ராப்ஸு எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அதில் முட்டையிடும், அதை வந்து எக் ரிமூவல் டிவைஸு, அந்த மாதிரி வந்து வேளாண் இடுபொருட்கள் வந்து நிறையா இருக்குது. வந்து லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர் எப்படி உற்பத்தி பண்ணுறது, பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து இப்போ சூடமோனாஸ், ட்ரைகோடர்மாங்கிற பொருளெல்லாம் இடுபொருட்கள் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி அதுக்கு வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள், நொதிகலன்கள் வேணுமா, எப்படி பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒருத்தர் வரும்போது வந்து எங்கள் இயக்கத்துக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது பரவாயில்ல, இந்த இயக்கத்தில் வந்து நிறைய சொல்லித்தர்றாங்க, நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து நம்ம தனியாக நின்று சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்குபேட்டர்ஸ் இருக்காங்க. எங்கிட்ட வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 100 இன்குபேட்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு கடந்த 2 வருடங்கள் நான் சேர்த்திருக்கோம். சில பேர் வந்து சார் எனக்கு உற்பத்தி பண்ண முடியும், சில பேர் வந்து என்னால் மார்க்கெட்டிங் தான் பண்ண முடியும் அப்படின்னம்னா 2 குரூப் இருக்காங்க. இங்கே உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வேணுங்கிற தொழில்நுட்பத்தையும் கொடுக்குறோம். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னா உற்பத்தி 2 பேர்த்து லிங்க் பண்ணிவிட்ருவோம். உற்பத்தி பண்ண முடியும், அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது, இவருக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியும் ஆனால் உற்பத்தி பண்ண தெரியாது. அது மாதிரி இருக்கிறவங்களையும் லிங்க் பண்ணி ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணி பண்ணுறோம். அப்புறம் சிறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கிறது. அந்த ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு வந்து சில பக்கம் வந்து வேறு பக்கம் வந்து அவங்கள சின்ன ஒரு ஏக்கரு, 1.5 ஏக்கரு, 3/4 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கூலி தொழிலாளிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்காது. அவங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து மதிப்பு கூட்டி பண்ணுறதுக்காக எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு கிலோ 35 ரூபா விற்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா, 120 ரூபா கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்னால வந்து அவங்களுக்கு வந்து விவசாய பொருள்களுக்கு ஏதுவான விலையை வந்து நாங்கள் உண்டு பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. அதாவது உதாரணமாக வந்து வாழை இருக்குது. வாழையில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுரும். இப்போ வந்து அந்த பழத்தையை வந்து எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி கொடுக்குறது, அதை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு டீஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதை வந்து தேனில் கலந்துட்டு அது சின்ன சின்ன துண்டுகளை வந்து ஒரு சாக்லேட் பண்ணுறது, சாக்கோ பனானான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா சிலதெல்லாம் வந்து காயை வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்குறது,
அது மாதிரி நிறைய வந்து ஒரு அந்த வாழல் எடுத்துட்டோம்னா அதில் வந்து உடல் நலத்தை தேவை ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பொருள் பண்ணலாம். இப்போ வந்து அந்த வாழை நார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் இதில் வந்து இன்குபேட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வாழை நார் வந்து முழுவதுமான அந்த ஒரு மரம் இருக்குன்னா அதில் வந்து 200 கிராம் 250 கிராம் நார் கிடைக்கும். அந்த நாரை வந்து பையல், ஜன்னலில் வந்து போடுற வெனிசியன் பிளைண்ட்ஸு, யோகா பண்ணுறதுக்காக உள்ள படுக்கை விரிப்பு, அந்த மாதிரி எல்லா பொருளும் இப்போ தயாரிக்கிறாங்க. அது வந்து நம்ம சாஃப்ட் ஃபைபருங்கிறதுனால நம்ம இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. ஒரு கிலோ வந்து 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மரத்துலேருந்து 250 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து செவ்வாழைன்னா ஒரு 750 கன்று, இப்போ மற்ற வாழை அப்படின்னா ஒரு 1200 கன்றுனா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 200 கிலோ 250 கிலோ எடுத்தாங்க அப்படின்னம்னா ஒரு 25,000 30,000 அதில் எடுக்கலாம். அப்போ என்னன்னா அறுவடை காய் அறுவடை பண்ண பின்னாலேயும் அந்த மரத்தை வீணாக போகிற மரத்தை வந்து அதிலிருந்து என்னென்ன பொருள் பண்ணலாம். இப்போ நெல்லிக்காய் எடுத்தோன்னா நெல்லிக்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா சூப் பண்ணுறாங்க, தேனில் போட்டுட்டு அதை ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பொருள் பண்ணலாம். எந்த தொழில் பண்ணாலும், அந்த விவசாய தொழில் பண்ணாலும் அதில் வந்து முழு கவனம் செலுத்தி அதை வந்து நம்ம பண்ணால் நம்ம நிறைய வருமானத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக நினைக்கலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் முருகேசன் அவர்களை 09489056714 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சிங்காரம்பட்டி கிராமத்தில் மந்திரிக்கும் சாமியாருக்கு பெரும் மதிப்பாம். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் விதியை மாற்றி விடுவாராம். அவர் விவசாயம் செய்வது குறித்த விஷயங்களை சொல்கிறாராம். இதனால் விளைச்சல் மிகவும் அதிகமாகி விடுமாம். ஆனால் சாமியாரின் ரகசியம் ஒரு நாள் தெரிய வந்தது. கிசான் கால் சென்டரில் இருந்து நல்ல சாகுபடிக்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாராம். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிசான் கால் சென்டரில் இருந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள். உடனே அந்த இடத்திலேயே உங்கள் மொழியில் பேசி விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அல்லது சந்தேகத்திற்கு கட்டணமற்ற எண்ணை அழைக்கவும். 1800-150-1551. 1/7/2015 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் வண்ண குடைமிளகாய் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா பின்னமங்கலம் கிராம விவசாயி ஜி சுரேஷ் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். மிர்கால் மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தின் செயல்பாடுகள் குறித்து அதன் இயக்குனர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு. அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.